வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வரும் ஜூன் மாதத்தில் பத்திர ராஜயோகம் உருவாகிறது. புதன் பகவான் மிதுன ராசிக்கு செல்லும் சமயத்தில் இந்த பத்திர ராஜயோகம் உருவாகி 3 ராசி மக்களுக்கு நல்லதொரு மகிமை மற்றும் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறார். புதன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறார். மிதுன ராசியில் இந்த புதனின் சஞ்சாரம் பத்திர மகாபுருஷ ராஜயோகத்தை உண்டாக்கி ராசி மக்களை நலமுடன் காக்கிறது. இந்த ராஜயோகத்தின் உருவாக்கம் அனைத்து ராசி மக்களையும் சாதகமாகவும் பாதகமாகவும் செயல்படுத்த வைக்கிறது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சில ராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவார்கள். ஜூன் 14ஆம் தேதி 2024 அன்று இரவு 10:55 நேரத்திற்கு மிதுன ராசியில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். புதன் ஒரு ஜாதகத்தில் மையத்தின் அதன் சொந்த ராசியில் உயர்ந்த அமைப்பில் அல்லது மூல திரிகோணத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த பத்திரகால ராஜயோகத்தை உருவாக்குகிறார். இத்தகைய யோகத்தில் பிறந்தவர்கள் மிகவும் தைரியசாலிகளாகவும் எதிரிகளை அழிக்கும் வல்லமை படைத்தவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் கருதப்படுகிறார்கள். இனி இந்த யோகத்தால் அனுகுணமான பலன்களை பெறக்கூடிய ராசிகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். இவர்கள் பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு உண்டான சாதகமான அமைப்பை இந்த ராஜயோகம் தருகிறது. பத்திர மகாபுருஷ ராஜயோகத்தில் மிதுனம், சிம்மம், மகரம் ஆகிய இந்த 3 ராசி மக்கள் அதிர்ஷ்ட ராசிகளின் பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். மிதுன ராசி மக்களுக்கு பத்திர மகாபுருஷ ராஜயோகம் நல்லதொரு பலன் தரும் நேரமாக இக்காலம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் தொழிலில் சாதகமான விளைவுகளை எதிர்பார்க்கலாம். இவர்கள் எதிர்பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் புதிய வேலைவாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். அதில் ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். இதனால் இந்த மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி மக்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதனால் இந்த வாய்ப்புகள் மிதுன ராசி மக்களுக்கு சிறந்த பலனை தரும் வகையில் உருவாகும். இந்த யோகத்தால் மிதுன ராசி மக்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பதவி உயர்வை அடைவதோடு சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி தொழில் வல்லுநர்கள் வெற்றிகரமாக தங்களது நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இதனால் பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் திறமைக்கு ஏற்ப மகத்தான வெற்றியை எதிர்பார்த்து ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. மிதுன ராசி வணிகர்களுக்கு சராசரி பணம் சம்பாதிக்க இது சிறந்த நேரமாக இருக்கிறது. இருப்பினும் பின்னர் லாபம் ஈட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் உருவாகி இவர்களை செல்வந்தர்களாக்கும். இவர்கள் தங்கள் போட்டியாளருக்கு எதிராக நல்ல போட்டியாளர்களாக உருவாகி இருப்பார்கள். மற்றும் மிதுன ராசி மக்கள் தங்கள் மதிப்பை போட்டியாளர்கள் நிரூபிக்க முடியும். மிதுன ராசி மக்களுடைய நிதி நிலைமை பற்றி நாம் பார்க்க போனால் இது அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். இதனால் நல்ல பணத்தை இவர்களால் சேமிக்க முடியும். மிதுன ராசி மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயும் நல்ல பணம் சம்பாதிக்க விரும்புகிறவர்களின் கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாகும். பத்திர மகாபுருஷ ராஜயோகத்தால் நல்ல வருமானத்தை மிதுன ராசி மக்கள் எதிர்பார்க்கலாம். இதனால் இவர்கள் நல்ல சேமிப்பில் உயர்ந்து செல்வாக்குடன் உயர்ந்து சமூகத்தில் வாழ்வார்கள். அடுத்து சிம்மராசி மக்களின் அனைத்து கவனமும் இந்த காலகட்டத்தில் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை நோக்கியே அதை அடைவதில் இருக்கும். புதன் பகவான் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்யும் இந்த காலத்தில் உருவாகும் சுபயோகம் சிம்மராசி மக்களை ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்ள வைக்கிறது. இவர்களின் நலன்கள் பல்வேறு மத நடவடிக்கைகள் உயர்கின்றன. சிம்மராசி மக்கள் வேலை சம்பந்தமாக நல்லதொரு பயன்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. சிம்மராசி மக்கள் பணிபுரியும் வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய சாதனை செய்ய முடியும். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் அது சார்ந்து பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்புகளும் சிம்மராசி மக்கள் பெறுவார்கள். சிம்மராசி வணிக மக்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் தொடர்பாக நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது.
இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு நல்ல லாபம் ஈட்ட முடியும். சிம்மராசி மக்களின் பொருளாதார நிதி நிலைமையை பற்றி நாம் பார்க்க போனால் இவர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும். இந்த நேரத்தில் அதை சேமிப்பையும் இவர்களால் செய்ய முடியும். சிம்மராசி மக்களுக்கு வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் அந்த பணியில் அர்ப்பணிப்புடன் தங்களது பணியை மேற்கொள்வார்கள். இதனால் சிம்மராசி மக்கள் தங்கள் பணியில் ஊக்கத்தை அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசி மக்கள் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். இவர்கள் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது இந்த நேரத்தில் மிகுந்த நன்மையாக இவர்களுக்கு இருக்கும். அடுத்து மகரம். மகர ராசி மக்களுக்கு இந்த பத்திர மகாபுருஷ ராஜயோகத்தால் இவர்களின் அதிர்ஷ்டத்தின் மூலம் நல்லதொரு உறவுகளின் ஆதரவை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். இவர்கள் தங்கள் தொழில் சிறந்த ஆதாய பலன்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மகர ராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்களின் முயற்சிகளுக்கு தகுந்த பலனும் அது சார்ந்து பதவி உயர்வும் கிடைக்கும். இதன் மூலம் சிலருக்கு சம்பளம் உயரக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதனால் மகர ராசி மக்கள் நல்ல சேமிப்பில் முன்னேறுவார்கள். இவர்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக வெளிநாடு செல்வதற்குண்டான சூழல் விரிவடையும். மகராசி மக்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை அறுவடை செய்யலாம். வியாபாரம் செய்யும் மகராசி மக்களுக்கு இந்த நேரம் ஒரு சாதகமான நேரமாக இருக்கிறது. இதனால் இவர்கள் நல்ல லாபம் பெற்று கடினமான போட்டியில் இவர்கள் தங்கள் வங்கியில் தங்களது இருப்பை உயர்த்தக்கூடிய தன்மையும் இருக்கிறது, அதிர்ஷ்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் தங்கள் போட்டியாளர் முன் தங்கள் தகுதியை நிரூபிக்க இவர்களால் முடியும். மகர ராசி மக்களின் பொருளாதார நிலை கணிசமாக மேம்படும். இவர்கள் பணம் சம்பாதித்து நல்ல தொகையை சேமிக்கக்கூடிய தன்மையில் செயல்படுவார்கள். இந்த மிதனத்தின் பயண காலத்தில் வெளிநாட்டில் வசிக்கும் மகராசி மக்களுக்கு நல்லதொரு பயனுள்ளதாக ஆதாயம் பெறுவதாக இருக்கும் மற்றும் பல்வேறு துறைகளில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெற முடியும். இவர்களால் மகராசி மக்கள் தங்கள் பங்குதார கூட்டாளர்களுடான உறவு நிலையானதாக இருக்கும். இதனால் உறவை மதிக்கும் தன்மையில் அவர்கள் செயல்படுவார்கள். இந்த காலகட்டத்தில் மகராசி மக்கள் தங்கள் காதல் துணையுடன் அது சார்ந்த உறவு மேம்படுவதற்கும் மற்றும் வலுவடைவதற்கும் இவர்கள் அதிக அக்கறை கொண்டு செயல்படுவார்கள். தம்பதிகளிடையே நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும். அதே நேரத்தில் மகராசி மக்கள் தங்களின் உடல்நிலையை சீராக இருக்குமாறு பாதுகாத்து வர வேண்டிய சூழலும் இருக்கிறது. இவர்களுக்கு இவருடைய பெற்றோரின் முழு ஆதரவு கிடைத்து நலமுடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமறிவுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்துற ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.